இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இங்கே கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த வாக்கை கொடுத்தார் இல்லையா, நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு. ஏன் இந்த வார்த்தையை ஆபிரகாம் கொடுக்குறாரு? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது அவர் ஆணையிடும்படியாக தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானாக ஆணையிட்டு அவருக்கு சொல்கிறார். அதாவது அவர் பேரிலே, கர்த்தர் தம்முடைய பேரிலேயே ஆணையிட்டு அவருக்கு என்ன சொல்கிறாரு? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன். அப்போ நிச்சயம்னா அது உறுதி, உண்மை, சத்தியம்னு பார்க்குறோம். இன்றைக்கும் நமக்கு இந்த வாக்கு தத்தங்கள் அநேக முறை நாம் கூட பெற்றிருக்கலாம். நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்ற அந்த வாக்கு தத்தத்தையும், இதோ நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற அந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ முறை நாம் பெற்றிருக்கலாம். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் அவர் பேரிலே ஆணையிட்டு சொன்னதின்படியே அவருக்கு செய்தார் இல்லையா? அந்த வாக்கு தத்தம் நிறைவேற அவர் எப்படி இருந்தார்னு பார்க்கும்போது எபிரேயர் 6:15 சொல்லுது, அந்தபடியே அவன்னா ஆபிரகாம் பொறுமையால் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ வாக்கு தத்தத்தை நாம் பெறணும்னா நாம் பொறுமையோடு காத்திருக்கணும். அந்த பொறுமை எப்படி இருக்கணும்னா நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமை யார் இடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இடத்துல இல்லையா? அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர், அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். அவர் சாந்த குணத்தை எல்லா எல்லையிலையும் அவர் வெளிப்படுத்தினார் இல்லையா? அதுபோல் நாமும் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நமக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் அவர் நிச்சயமாய் காப்பார். நம் வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேறவும் செய்வார். ஏன்னா ஆதியாகமம் 22:17 பார்க்குறோம், நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை, எப்படி ஆபிரகாமின் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாருன்னா, வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும், அதை எப்படி எண்ண முடியாதோ அது போல உங்களை நான் பெருக பண்ணுவேன். ஏன் இதை சொல்கிறாரு? ஆபிரகாமுக்கு பிள்ளை உண்டாகும் என்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு அடையாளம் ஒன்றுமே தெரியாத ஒரு நிலையில் கர்த்தர் இதை வாக்கு பண்ணுறாரு. அவருடைய 75வது வயதில் கர்த்தர் இதை வாக்கு பண்ணுறாரு. அவருடைய 100வது வயதிலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளையான ஈசாக்கை பெறுகிறார். ஈசாக்கின் மூலமாக ஏசா, யாக்கோபு 2 சந்ததியுமே பலத்த ஜாதியாக இந்த உலகத்தில் பரவி இருக்காங்கன்னு இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஏசா சந்ததி இஸ்லாமியர்களாகவும் யாக்கோபின் சந்ததி இஸ்ரவேல் ஜனங்களாகவும் பெருகுனாங்க. அப்போ கடற்கரை மணலத்தனையாக பெருக பண்ணுவேன்னா அது தேவன் அந்த சந்ததிக்கு உறுதி செய்து கொடுத்தார் இல்லையா? இதோ நீங்கள் உங்கள் சத்துருக்களின் வாசல்களை எல்லாம் சுதந்திரித்து கொள்ளுவார்கள்ன்ற வாக்கு தத்தத்தின்படியும் தேவன் கானானை கூட உங்களுக்கு சுதந்திரிக்க வைத்தார். 7 விதமான ஜாதிகளும் 31 ராஜாக்களும் இருந்த அந்த கானானை ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்குரைத்தார். அதை யாக்கோபின் சந்ததியாக இஸ்ரவேல் ஜனங்களை சுதந்திரிக்கும்படியாக செய்தார். அதனால் இது எப்படி செய்தார்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால் அவர் சகல பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசிர்வதிக்கும்படியாக, அந்த சந்ததிக்குள்ளும் பூமியில் இருக்கிற சகல ஜாதிக்குள்ளும் ஆசிர்வதிக்கும்படியாக தேவன் அவரை ஆசிர்வதித்தார். அதே போல் என் பேரிலே ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பேரிலே ஆணையிட்டு அப்படியாக அவரை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலரை பெருகவே பெருக செய்தார்னு பார்க்குறோம். நெகேமியா 9:23 பார்க்குறோம், அவர்கள் பிள்ளைகளை, யாருடைய பிள்ளைகளைன்னா இஸ்ரவேலர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி சுதந்திரித்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திர பாதையிலே அவங்களை கொண்டு வந்தாலும் அவங்களோடு கூட அவருடைய பலத்த கரமும் ஓங்கிய புயம் இருந்து ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல அவர்களை அவர் சுமந்து வந்தார். அவர்கள் வஸ்திரம் பழுதாகலை, அவங்க காலில் போட்டுட்டு வந்த அந்த பாத ரட்சை கூட அருந்து போகலன்னு பார்க்குறோம், பழைசாகலன்னு பார்க்குறோம். அதை போல் தேவன் அவர்களை காத்து வழிநடத்தினார். ஆதியாகமம் 17:2 பார்க்குறோம், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி, ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தி சொல்கிறாரு, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு வாக்கு பண்ணார். அதே போல தான் அந்த சந்ததியை திரளாக பெருக பண்ணினார்னு பார்க்குறோம். ஆதியாகமம் 48:4 பார்க்குறோம், நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி
உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார். இது யாக்கோபுக்கும் தேவன் வாக்களித்தது தான் இல்லையா? நான் உங்களை பலுகி பெருக பண்ணி உங்களுக்காக நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த கானான் தேசத்தை உங்களுக்காக சுதந்திரிக்க பண்ணுவேன். இது உங்களுக்கு நித்திய சுதந்திரமாக உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி யாக்கோபுக்கும் வாக்கு பண்ணார். அதனால்தான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்குரைத்த அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானானை கொடுத்தார். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியெல்லாம் அவர் பொறுமையோடு நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு இன்றைக்கும் உறுதியாக தருவேன்னு சொல்கிறார். இன்றைக்கும் நீங்கள் எந்தெந்த காரியத்துக்காக காத்திருக்கிறீங்களோ, ஒரு உயர்வு, ஒரு பெருக்கம், ஒரு வளர்ச்சி, அதெல்லாம் நீங்கள் எதுக்கெல்லாம் காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, பொறுமையாக இருங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். ஏன்னா தேவன் தம்முடைய வார்த்தையின்படி நிச்சயமாக ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் என்பதை அன்னைக்கு ஆபிரகாமுக்கு வலியுறுத்தி பார்க்குறோம். இன்றைக்கும் இந்த வாக்குறுதியின்படி நம்முடைய விசுவாசத்தை பெருகும்படியாகவும் தேவன் அதே போல் அவரவருக்கு தம்முடைய வார்த்தையை மீறாதபடிக்கு அதை காக்கிறவராக இருக்கார். வாக்குறுதி அவர் பண்ணுறது உறுதியாக இருக்குது. பெருக பண்ணுதல் என்பது நம்முடைய எல்லா நிலையிலும், பொருளாதாரத்திலும், விசுவாசத்திலும், உங்கள் ஊழியங்களிலும் மற்றும் உங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் பெருக பண்ணுதல் தான் இதை குறிக்குது. அதனால் அப்படி தேவன் உங்களை பெருகி உங்களை அவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக உங்களை உயர்த்தணுன்னா பொறுமையோடு நீங்கள் காத்துருங்க. தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் நன்மைகளையும் அவருடைய மாறாத அன்பையும் வாக்குறுதிகளையும் உறுதியாக இருப்பதின் அவசியத்தை இதன் மூலமாக நமக்கு போதிக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மைன்னா ஊழியக்காரர்களுக்கு நாம் செய்கிற நன்மைகள், ஆசாரியர்கள் இல்லையா? உலகத்தில் நம்ம எவ்வளோ நன்மைகள் செய்யலாம், ஆனால் அவருடைய வார்த்தையை கொண்டு வருகிற ஊழியர்களுக்கு நாம் செய்கிறோம் பார்த்தீங்களா? அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த நன்மையை கூட தேவன் அதை நினைக்கிறாராம். அது மாறாத உங்களுடைய அன்பை, வாக்குறுதி எல்லாம் நான் பார்க்குறேன். அதனால் உங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அன்றைக்கி ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்தது போல் இன்றைக்கி நமக்கும் வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் சுதந்திரமாகுது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய நாமும் இதை சுதந்திரத்து கொள்ளணும். அதுக்கு நாம் வாக்குத்தத்தத்தை பெற பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆமேன்.